நம் போல் வாழ்வில் பல நிறங்கள் நிறைந்திருந்தால் நிகழும் நிச்சயம் வா நம் போல் பிரிந்து விடும் மனங்கள் மகிழும் புது வரங்கள் கிட்டிடும் நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம் தலாங்குதோம் 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 நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம் நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம் புத்தம் புது பொலிவுடன் தாழும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். சமூகத்தின் இந்த உறவு பாலம் பல ஆண்டுகளாக பலமாக தொடர்கிறது. அந்த பயணத்தில் உங்களோடு இன்று முதல் இணைகிறோம். நான் சுகந்தி and I'm Malini and I'm delighted to be your host for the latest season of Indian Beat. With both of us here, I'm confident you'll have great company throughout the show. மாலினியும் நானும் இணைந்து படிக்கும் இந்த புதிய தொடர் நிச்சயம் ரசிக்கும்படி இருக்கும். வாரந்தோறும் நம் சமூகத்தின் செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கவிருக்கிறோம். That is for sure, Suganti. It is our pleasure to meet all of you in yet another compilation of many interesting events that happened in our community recently. இந்தியர்களின் பல விழாக்கள் ஏப்ரல் மே மாதத்தில் கொண்டாடப்பட்டன. அவற்றில் சிலவற்றை இன்று நாங்கள் சுவையாக தொகுத்து கொண்டு வந்துள்ளோம். Here is a quick preview of those events. முத்திரை பதித்த சித்திரை திருவிழா. Celebration of Indian cultural fiesta. மொழிக்கான களம் சொற்களம். மாலினி, தமிழ் மாதங்களில் முதல் மாதம் சித்திரை, கடைசி மாதம் பங்குனி. Just like the Gregorian calendar, which is divided into 12 months, with January being the first month of the year, Tamil calendar has its own history and roots. சித்திரை ஒரு பாரம்பரியமான மாதம், குறிப்பாக தமிழர்களின் வாழ்க்கையோடு ஒன்றிணைந்து விட்ட மாதம். சித்திரை மாதத்தில் முத்திரை பதிக்கும்படி பல நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாரம்பரியத்தை கட்டிக்காக்க வேண்டும் என்று அந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. Traditions are often deeply rooted in the history, values, and customs of a community or society. Taking part in traditional rituals and ceremonies helps people feel like that they belong to their cultural or social group. சிங்கப்பூர் தமிழர்கள் தங்களின் விழாக்களை சிறப்பாக கொண்டாடும் முயற்சிகளை எடுத்து வருகின்றனர். பாரம்பரிய விழாக்கள் கற்றுத்தரும் நல்ல விழுமியங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பது அவசியம். Traditions often carry within them important moral, ethical, and spiritual values that are passed down from generation to generation. In a rapidly changing world, traditions can provide a sense of continuity and stability. மாறிவரும் உலகில் நாம் நம் அடையாளத்தை தொலைத்து விடாமல் தொடர்ந்து கட்டிக்காக்க வேண்டும். அதற்கு முதற்கட்டமாக இளையர்களுக்கு அவற்றை அறிமுகம் செய்து இந்த விழாக்களின் பின்னணியை எடுத்துச் சொல்ல வேண்டும். While it's important to honor tradition, it's also essential to recognize that traditions can evolve over time and may need to be adapted to suit changing circumstances and values. அப்படி காலத்திற்கேற்ப கலை விழாவோடு தொடங்கிய சித்திரை திருவிழாவை இப்போது நாம் பார்க்கலாம். எங்களோடு வாருங்கள். சித்திரை திருவிழா பல்வேறு கலை நிகழ்ச்சிகளோடு லிட்டில் இந்தியா வட்டாரத்தில் களை கட்டி கொண்டிருந்தது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் அலுவலக அமைச்சர் இந்திராணி ராஜா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தமிழ் மாதங்களில் முதல் மாதமாக சித்திரை கொண்டாடப்படுகிறது. இதே காலகட்டத்தில் தமிழ்மொழி விழாவும் இடம்பெறுகிறது. சர்க்கரை பந்தலில் தேன்மழை கொட்டியதைப் போல் நிகழ்ச்சியில் இரட்டிப்பு மகிழ்ச்சி. வளர்த்தமிழ் இயக்கத்தோடு இணைந்து பல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. சித்திரை திருவிழா நடத்துவது லீஷாவின் நோக்கம் என்னன்னா, நம்ம வருடம் நம்ம எல்லாரோடைய தமிழ் பண்பாடும் கலாச்சாரத்தையும் நம்ம கொண்டாடுறது.
ஸோ இப்போ உள்ள இளையர்களுக்கு நம்ம இப்போ இந்த மாதிரி கொண்டாடுறதுனால என்ன அவங்களுக்கு புரியுது, நம்ம கற்றுக் கொடுக்குறோம். ஸோ அவங்க வந்து பார்த்து அதை கற்றுக்கலாம். இளையர்களிடம் தமிழ் பண்பாடு சென்று சேர வேண்டும். அதை பற்றி அவர்கள் ஆர்வத்தோடு அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும். அதற்கு இளையர்களை திரட்ட வேண்டும். சித்திரை திருவிழாவில் புதுமைகளை சேர்க்கும் நோக்கத்தோடு உள்ளூர் படைப்பாளிகளை போற்றும் அங்கம் சேர்க்கப்பட்டிருந்தது. இவ்வாண்டு நிகழ்ச்சியில் 60க்கும் மேற்பட்ட சிங்கப்பூர் கவிஞர்கள் போற்றப்பட்டனர். இந்த நிகழ்ச்சியில் புதுமையை சேர்க்கும் முயற்சி கடந்த 3 மாதங்களாக நடைபெற்றது. புதுமையாக பண்ணணும் அப்படின்னு ஒரு விருப்பம். அப்போ புதுமையிலே நம்ம என்ன செய்யலாங்க யோசிக்கிறப்போ உள்ளூர் கவிஞர்களை நம்ம பெருமைப்படுத்தணும் அப்படின்னு தான் எங்களோட நோக்கம். ஸோ அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறப்போ நம்ம வருடந்தோறும் பார்த்திங்கன்னா சிராங்கூன் சாலையில் உள்ள மின் கம்பத்தில் பதகை போட்டிருப்போம், பேனர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போது அதில் ஔவையார், திருவள்ளுவர் அந்த மாதிரி கலைஞர்களில் போட்டுக்கிட்டு இருக்கிறப்போ நம்ம உள்ளூர் கலைஞர்களை நம்ம ஏன் அதில் அவங்கள பெருமைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் 60 மின் கம்பத்தில் நம்ம அந்த பேனர்ஸை இந்த வருஷம் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். சிங்கை கவிச்சாரல் என்ற புத்தகம் இலவசமாக இந்த விழாவில் வெளியிடப்பட்டது. இதுபோன்ற அங்கீகாரங்கள் அடுத்த தலைமுறையினரை இலக்கிய பணியில் ஈடுபட ஊக்குவிக்கும். இந்த நிகழ்ச்சி மற்ற இனத்தவர்களும் சுற்றுப்பயணிகளும் சித்திரை திருவிழாவை பற்றி அறிந்து கொள்ளவும் தமிழ் கலாச்சார பின்னணிகளை புரிந்து கொள்ளவும் உதவியது. தமிழ் மொழி மிகவும் பழமையான மொழி. அதனால் மற்றவர்கள் அதை பற்றி தெரிந்து கொள்வது மிக முக்கியம் என்று நினைக்கிறேன். ஏன்னா மற்ற மொழிகள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ் மொழி தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால் அதோட கலாச்சாரம்லாம் மிகவும் முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு பல்லிணக்க சமூகத்தில் வாழ்கிறதுனால மற்ற கலாச்சாரங்களை பற்றி கற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். புகழ்பெற்ற இந்திய சொற்பொழிவாளர் இசைக்கவி திரு ரமணன் தமிழ் திரைப்பாடல்களின் வழி தமிழ் இலக்கியம் பற்றிய சொற்பொழிவு ஆற்றியது வரவேற்பை பெற்றது. அதைத் தொடர்ந்து ஆடல் பாடல் என்று 3 மணி நேரத்திற்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் வந்திருந்த அனைவரையும் ஆனந்தத்தில் ஆழ்த்தின. சித்திரை கலை விழா வெறும் ஆட்டம் பாட்டம் என்பதோடு நின்றுவிடவில்லை. தமிழர்களின் வாழ்க்கை முறை, பண்பாட்டு கூறுகளை எடுத்துச் சொல்லும் நேரமாகவும் இது அமைந்தது. குடும்பங்களில் தமிழ் பழக்க வழக்கங்கள் பின்பற்றப்படும் போது இளையர்களுக்கு அவை எளிதாக புரிந்துவிடும். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நம்முடைய ஆழமான பண்பாட்டு கூறுகளை மறுஉறுதிப்படுத்துகிறது. இளையர்கள் சித்திரை புத்தாண்டு அப்படின்றதுனால நம்ம அன்னைக்கு என்னென்ன செய்ய போறோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியணும். நம்ம கோயிலுக்கு போகிறது, சாமி கும்பிடுறது, அதுக்கப்புறம் நம்ம அன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயங்களை நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து நம்ம 6 வகையான சுவையை வச்சு நம்ம சாப்பிடுவோம். 6 வகையான சுவையை வச்சு அவங்க சாப்பிட்றதுக்கு கற்றுக்கிறணும். கண்டிப்பாக மொழிதான் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் தெள்ளத்தெளிவாக அறிந்து கொள்ள அடித்தளம் அமைத்துக் கொடுக்கிறது. தமிழ் மீது நாட்டம் காட்டும்படி இளையர்களை கொண்டு செல்லும் போது சித்திரை திருவிழாவிற்கு இயல்பாகவே வரவேற்பும் அதிகரிக்கும். மொழி அப்படிங்கிறது ஒரு கடத்தக்கூடிய ஒரு சாதனம் மட்டும் கிடையாது. மொழி என்பது நம்மளுடைய வேர், அதாவது நம்மளுடைய கலாச்சாரம் என்ன, பண்பாடு என்ன அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கான ஒரு வேர் அப்படின்னா அது நம்ம மொழி தான். ஸோ ஒரு மொழி மூலயமா நம்மளுடைய கலாச்சாரமும் பண்பாட்டையும் அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்க முடியும். அதனால் இளையர்கள் மொழி மீது எவ்வளோ ஆர்வம் செலுத்துகிறாங்களோ அது நிச்சயமாக அவங்களோட கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். முனைவர் சுப திண்ணப்பனுக்கு தமிழ் பணி செம்மல் என்ற விருது இந்த நிகழ்ச்சியில் வழங்கப்பட்டது. நம் சிங்கப்பூரில் தமிழுக்காக சேவையாற்றுவோர் நிச்சயம் மறக்கப்படாமல் மதிக்கப்படுவார்கள் என்பதை அந்த விருது மறுஉறுதிப்படுத்தியது. சித்திரை திருவிழாவில் தமிழை போற்றுவதன் அவசியம் எடுத்துக் கூறப்பட்டது. இது ரொம்பவே அவசியம்னு நினைக்கிறேன், முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ் மொழி முதல்ல பேசும் மொழியாக இருந்திருக்கு, அதுக்கப்புறம் எழுத்து தமிழ் பழக ஆரம்பிச்சிருக்கோம். அந்த தமிழ் அழியாமல், தமிழ் செம்மொழி அந்தஸ்து பெற்றிருக்கு இல்லையா, அது அழியாமல் அடுத்த தலைமுறைகளுக்கும் கொண்டு செல்லணும். அப்போது இளைய தலைமுறையினர் அதை அதிகமாக கற்றுக்கொள்ளும் பொழுதும் அதில் சரளமாக தமிழ் மொழியில் புழங்கும் பொழுதும் தான் அது இன்னும் அழியாமல் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு போய் சேரும். லீஷா ஏற்பாடு செய்திருந்த சித்திரை திருவிழா நம் ஆழமான பண்பாட்டு கூறுகளை பற்றி அனைவருக்கும் எடுத்துக் கூறும்படி அமைந்திருந்தது. தமிழ்மொழி விழாவின் போது நடைபெறும் இந்த விழா தமிழையும் கொண்டாடி மகிழ்ந்தது. தமிழை ரசிக்கும்படியும் லிட்டில் இந்தியாவை வசீகரிக்கும்படியும் அமைந்தது சித்திரை திருவிழா. அற்புதமான, அழகான, அருமையான சித்திரை திருவிழாவை பார்த்தோம். நம் பாரம்பரியத்தை கட்டிக்காக்க அவை முக்கியமானவை. Tradition and customs often represent the essence of a culture or community.
பாரம்பரிய இந்திய புத்தாண்டு கொண்டாட்டம் வருகிறது. இதோ இடைவேளைக்கு பிறகு. Cultural fiesta to celebrate a happy festival. தாளம் நிகழ்ச்சியில் நம் பயணம் தொடர்கிறது. நமது அடுத்த அங்கம் 21 இந்திய சமூகங்கள் இணைந்து கொண்டாடிய புத்தாண்டு கொண்டாட்டத்தை பற்றியது. India is an incredibly diverse country with a vast array of ethnic groups, languages, and cultures. New Year celebrations of each of these groups often hold deep cultural significance, reflecting the values, beliefs, and traditions of a particular ethnic or racial group. ஆழமான தனித்துவமான அடையாளத்தை கட்டிக்காக்கும் முயற்சிகளில் ஒன்றுதான் புத்தாண்டை ஒன்று திரண்டு கொண்டாடுவது. இதன் மூலம் மற்ற இந்திய சமூகங்களை பற்றியும் தெரிந்து கொள்ள முடிகிறது. The new year marks a period of renewal, fresh beginnings, and optimism for the future. By participating in these traditions, individuals help preserve and pass down cultural heritage to future generations. இந்திய சமூகத்தின் ஒன்றிணைந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தின் கண்கொள்ளா காட்சிகளை உங்களுக்காக தொகுத்து தருகிறோம். Here is the story. This is the colorful Indian cultural fiesta. The month of April brings in the new year for various Indian communities. It's endless celebration from Gudi Padwa to Tamil New Year, Vishu and Ugadi in southern India to Baisakhi in Punjab and Bihu in Assam and many more. The new year is welcomed with great enthusiasm by the Indian community. On the 13th of April, an Indian cultural fiesta was curated at Clive Street, bringing together the various sub-ethnic groups in Singapore to celebrate the Indian New Year as one collective Indian community. April is a month where several Indian communities are celebrating the New Year, but they used to do it on their own, separately. But what this event has provided, this cultural fiesta, is a platform for the community groups to celebrate a happy occasion, not on their own, but together. We have about 21 communities so far registered among our Lisha. But for this Indian Cultural Festival, about 17 communities are participating in the event. Organized by the Little India Shopkeepers and Heritage Association along with other community partners, the Indian Cultural Fiesta was initiated by Singapore's founding father, Mr. Lee Kuan Yew, in 2010. Over the years, the number of community groups participating in the Indian New Year celebrations has grown remarkably from just 5 to 21. The first time we did it was about 5 to 6 ethnic groups, and today it has grown to 17 to 21 of them. And the beautiful thing about this is now they are also inviting each other to their own functions, and it has brought them all together, and each year is getting bigger and they are all looking forward to the events regularly. 17 groups participated in the Indian Cultural Fiesta, which showcased an array of dance performances from the various sub-ethnic communities, including the Malayalis, Kannada, Telugu, Bengali, Assamese, Ceylon Tamils, Indian Muslims, Punjabi, and other communities. The fiesta opened up manifold windows into the world of the richness of Indian culture and traditions. Working with all the multiple sub-ethnic groups at different levels, even from my perspective and from a participant's perspective, from an organization's perspective. This is basically a combined initiative and an effort. So therefore, all the sub-ethnic groups are coming together to form and weave a beautiful fabric of Indian culture. When the various sub-ethnic community groups engage in a collective celebration of the Indian culture, they gain exposure to the differences and similarities between them. Events like these facilitate a deeper comprehension of each other's cultures, nurturing a stronger appreciation for the unity in diversity that characterizes the Indian community. I think our association is getting more and more recognition, because Assam belongs to a very northeastern part of India, and the rest of India, I think, still don't know much about this. But the more we participate in such events, the more they will know about us. And also for the new generation, I think they learn about our culture, and also they see the diversity and the unity in the diversity. They can see us, they can learn from that.
Little India attracts tourists from all over the world. Events like the Indian Cultural Fiesta also kindle the curiosity and interest of tourists and people from other races to explore the heterogeneous Indian culture. It offers them a valuable and clearer understanding of the diversity within the Indian community. Whether it's delving into each other's cultures or simply immersing oneself in the vibrant cultural array presented at Little India during the Indian New Year, the Indian Cultural Fiesta was certainly an amazing experience for all. This event commemorates the New Year of a community rich in diverse culture and heritage. It has begun on a vibrant and harmonious note for the various Indian sub-ethnic communities residing in Singapore. மாலினி, இன்று எல்லா கதைகளும் கொண்டாட்டம் பற்றியதுதான். And our next story is about celebrating Tamil. ஆமாம் மாலினி, சொல்லை கொண்டு களம் கொண்ட சொற்களம் வருகிறது. இந்த இடைவெளிக்கு பிறகு முதல்ல மாணவர்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கணும். Welcome back to Indian Beat. விவாதத்தின் போது ஒரு கருத்தை தெளிவாக எடுத்துச் சொல்வதற்கு நல்ல சொல்வளம் இருக்க வேண்டும். கருத்தை சிறந்த வார்த்தைகளால் சேர்த்து கோர்த்து தெளிவாக சொல்லும்போது சொல்லும் பொருள் விளங்குகிறது. Debates emphasize the importance of persuasive communication. Debating builds confidence in language usage by providing opportunities for public speaking and intellectual engagement. பொது மேடைகளில் தைரியமாக பேசும் ஆற்றலை இளம் வயதிலேயே பெறும் மாணவர்கள் தங்கள் வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் அந்த ஆற்றலை பயன்படுத்த முடியும். Regular participation in debates enhances language fluency by providing opportunities for verbal expression and communication practice. Effective debating requires active listening to understand opposing viewpoints and identify weaknesses in arguments. விவாத மேடைகளில் பேசுபவரின் ஆற்றலை போற்றும்படி இருக்க வேண்டும். எதிர்த்தரப்பினர் சொல்லும் கருத்துக்களை கேட்டு அதற்கு தகுந்த பதிலை ஆதாரங்களுடன் அடுக்குமொழியில் அள்ளி வீசுபவர்கள் மெச்சப்படுகின்றனர். Debates serve as a dynamic platform for language learning and improvement. மொழி மேம்பாட்டிற்கு உதவிய ஒரு களம்தான் சொற்களம். இதோ உங்கள் பார்வைக்கு. சிங்கப்பூரில் பிறப்பு விகிதம் குறைவதற்கு பரபரப்பான வாழ்க்கை முறையே காரணமாகும். ஒருவருக்கு பரபரப்பாக தோன்றுவது மற்றொருவருக்கு இயல்பானதாக தோன்றும். வாதம் எதிர்வாதம் என்று மாணவர்கள் களமிறங்கியிருந்தனர். இதுதான் சொற்களம் 2024 உயர்நிலை பள்ளிகளுக்கான தேசிய விவாத போட்டி. இது ஈராண்டுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது. இம்முறை 29 பள்ளிகள் போட்டியில் கலந்து கொள்ள முன்வந்தன. கடந்த ஆண்டிலேயே போட்டிகளில் கலந்து கொள்ள பள்ளிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. சொற்களம் மக்கள் கழக நற்பணி பேரவை, மத்திய வட்டார இந்தியர் நற்பணி செயற்குழுக்களின் ஏற்பாட்டில் நடைபெற்றது. மாணவர்களோட திறமையை நினைக்கிறப்ப எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது ஒவ்வொரு சொற்களத்திலையும் அவங்க திறமை மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே தான் போகிறத பார்க்குறேனே தவிர எந்த வகையிலையும் குன்றுன மாதிரி தெரியல. இதை நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை மேலும் மேலும் தொடர்ந்து ஏற்பாட்டு குழு நடத்திக்கிட்டே தான் இருப்போங்கிறது உறுதியாக சொல்கிறோம். சொற்களத்தின் சிறப்பு விருந்தினராக தொடர்பு தகவல் மற்றும் சுகாதார மூத்த துணை அமைச்சர் ஜனில் புதுச்சேரி கலந்து கொண்டார். இளையர்களுக்கு உலகம் பற்றியும் உள்நாட்டு விவகாரங்கள் பற்றியும் தெரிந்திருக்க வேண்டும். பொதுவில் தெரிந்த விவகாரங்களை தெளிந்த சிந்தனையோடு மற்றவர்களுக்கு அதை எடுத்துச் சொல்வது முக்கியம். விவாதம் செய்யும் களங்கள் மாணவர்களின் சிந்திக்கும் ஆற்றலை வளர்க்கின்றன. தாய்மொழியில் விவாதம் செய்யும் மாணவர்களுக்கு தனித்திறன் இருக்கிறது. இப்படி மாணவர்களை தமிழை நேசிப்பதற்கு பல்வேறு உத்திகளை கையாள வேண்டும். We have to find many different ways to emphasize the importance of mother tongue for the next generation. And for some young people, it's about culture and song and poetry and stories. But we also need to find ways for them to engage in their mother tongue around issues that they care about. And debate is an excellent way for them to bring in these issues around their current affairs or climate change or mental health or whatever it is that they are caring about or want to argue about. And so then the language comes alive around issues that the young people care about. And that's an important part of what we're trying to get through with our mother tongue debates. இவ்வாண்டு பிப்ரவரியில் சொற்களத்தின் முதல் சுற்று பெண்டமியர் தொடக்கப்பள்ளியில் தொடங்கியது. இரு முன்னோடி சுற்றுகள், காலிறுதி, அரையிறுதி சுற்றுகளுக்கு பின்னர்
இறுதிப் போட்டியை எட்டி பிடித்திருந்தன செயின்ட் ஜோசப் கல்வி நிலையமும் சீடார் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியும். தொடக்கப்பள்ளியிலிருந்தே மாணவர்களிடம் தமிழார்வத்தை மெல்ல மெல்ல ஊட்ட வேண்டும். உயர்நிலைப் பள்ளிகளில் இன்பமாக தமிழோடு வளரும் வழிகளை அவர்களுக்கு காட்ட வேண்டும். தமிழில் பேசுகிறதுக்கு வந்து அன்பாக இருக்கணும். ஆசிரியர் முதல்ல அன்பாக இருக்கணும். அவங்கள்ட்ட வந்து வந்தோடனே வந்து அன்பாக பேசக்குள்ளேயே வந்து அவங்க ஆசிரியர்கிட்ட எல்லா கதையும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க குடும்ப கதையெல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுவே வந்து தமிழ் பேசுவதற்கு ஒரு ஊக்கமாக அமையும்னு நான் நினைக்கிறேன். மாணவர்களை தயார்படுத்துவது என்பது அவர்களுடைய ஆர்வம். முதல்ல மாணவர்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கணும். அப்போ தான் ஆசிரியர்கள் உதவி செய்ய முடியும். அந்த வகையில் மாணவர்களுக்கு முதல்ல நல்ல ஆர்வத்தை நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர் என்று அனைவரின் பங்களிப்பும் இந்த போட்டியில் இருந்தது. சொற்களம் விவாத போட்டி கடைசியாக 2018ஆம் ஆண்டு நடைபெற்றது. அதன் பின்னர் கோவிட் நோய் பரவல் ஏற்பட்டதால் போட்டி நடைபெறவில்லை. 5 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு சொற்களம் மீண்டும் நடைபெறுகிறது. உயர்நிலை பள்ளி மாணவர்கள் இந்த போட்டியின் மூலம் ஆங்கிலம் கலக்காமல் தமிழ் பேச முயற்சி செய்தனர். முன்பெல்லாம் நாங்கள் நம்ம தமிழ் வகுப்பில் பேசும்போது கூட நாங்கள் பேச்சு தமிழில் பேசும்போது நாங்கள் ஆங்கிலத்தை கலந்து தான் பேசுவோம். ஆனால் நாங்கள் சொற்களத்துக்கு பயிற்சி செய்ய ஆரம்பிச்சதுலேருந்து நாங்கள் தமிழ்லேயே முழுவதுமாக பேசுகிற திறனை நாங்கள் கற்றுக்கிட்டோம். அதனால் அது போன்ற தமிழை சார்ந்த எங்களை பல திறன்களை சொற்களத்தினால எங்களால் வளர்த்து கொள்ள முடிஞ்சிச்சு. அதனால் வெற்றியோ தோல்வியோ எங்களுக்கு சொற்களம் ஒரு நல்ல அனுபவமாக தான் இருந்துச்சு. சீடார் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியின் வாதங்களை முறியடித்து செயின்ட் ஜோசப் கல்வி நிலையம் வெற்றி கிண்ணத்தை பெற்றது. சொற்களம் போன்ற போட்டிகளில் பல சுற்றுகள் இருந்ததில்ல. முதல்ல தயாரித்து பேசுகிற சுற்றை பார்த்தா வீட்டில் எப்படி வாதத்தை தயாரித்து சரியான தரவுகளை எடுத்து கருத்துக்களை கோர்வையாக கோர்த்து முன்வைக்கிறத நம்ம கற்றுட்டோம். தயாரிப்பின்றி பேசுகிற சுற்றில் எப்படி இருக்கிறத வச்சு சரியாக கோர்வையாக எல்லாருக்கும் சொல்லுறது அப்படின்ட்டு கற்றுட்டோம். அதனால நம்மளோட சிந்திக்கும் திறன் மேம்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பேசும் ஆற்றல், அதனால தமிழ் பற்றும் அதிகரித்துள்ளது. தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கும் நிகழ்ச்சிகள் தொலைக்காட்சியில் இடம்பெறும் போது அது பொதுமக்களிடம், குறிப்பாக மாணவர்களிடம் ஆர்வத்தை ஏற்படுத்துகிறது. நல்ல தமிழை நன்றாக நயம்பட பேசினால் தேசிய அளவில் பெயர் கிடைக்கும். இளைய தலைமுறை இடையே தமிழ் மொழியின் மேலே உள்ள ஆர்வத்தை தூண்டுவதற்கு சொற்களம் போன்ற போட்டிகள் உறுதுணையாக இருக்கிறது. இந்த போட்டிகளை மாணவர்களின் உடைய மொழித்திறன் மட்டுமில்லாமல் அவர்கள் சமூக பிரச்சனைகளை எப்படி மக்களுக்கு எடுத்துரைக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கு இது ஒரு நல்ல தளமாக இருக்கிறது. தமிழ்மொழி விழாவின் ஒரு அங்கமாக வளர்தமிழ் இயக்கம், தமிழ்மொழி கற்றல் வளர்ச்சி குழு, MediaCorp வசந்தம் ஆகியவற்றின் துணையோடு நடைபெற்ற சொற்களத்தின் இறுதிச் சுற்று வசந்தம் மொழி வழியில் ஏப்ரல் 14ஆம் தேதி நேரடியாக ஒளிபரப்பானது. வளமான தமிழை நல்ல விவாதங்களாக கேட்கும் வாய்ப்பாகவும் மாணவர்களின் ஆழமான சிந்திக்கும் ஆற்றலை வெளிப்படுத்தும் களமாகவும் அமைந்தது சொற்களம் 2024. மாலினி, இன்றைய நிகழ்ச்சியில் தமிழை கொண்டாடினோம், இந்தியர்களின் விழாக்களை கொண்டாடி மகிழ்ந்தோம். And Sugathi, it's our first time hosting the show together, and what an exciting way to kick off the new season. If you have any captivating stories to share with the community, please do not hesitate to get in touch with us. இன்றைய தொகுப்பு உங்களுக்கு பயனளித்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம். A community that cares always shares. In a caring community, individuals look out for one another's well-being. அருகில் இருப்போருக்கு ஆதரவு கொடுப்போம், சமூகமாக சேர்ந்து பரிவு காட்டுவோம். அந்த சிந்தனையோடு விடைபெறுகிறோம். நான் சுகந்தி and I'm Malini. நீங்கள் இதுவரை பார்த்தது தாளம் இந்தியன் பீட்.